அருமையான திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு சமாதானத்தில், ஒரு சந்தோஷத்தில் தேவனுக்கு கனி தருகின்ற ஒரு பாத்திரமாக உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உலக தோட்டத்திலே ஆண்டவர் ஓய்வு நாளை தந்தார். 6 நாள் உங்களுக்கு வச்சுக்கோங்க, ஒரு நாள் என் சமூகத்தில் வாங்கன்னு சொல்றாரு. இறைவனுக்கு என்று ஒரு நாளை கொடுக்கணும். இறைவனுக்கு என்று நீங்க அவருடைய சமூகத்தில் வரணும் என்று சொல்லி வீட்டுக்கு வாங்க, ஓய்ந்திருங்க, நம்ம பிள்ளைகள் இடத்துல வாங்க என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். நித்தியம் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். நித்தியம் என்றால் என்ன அர்த்தம்? நித்தியம் என்றால் முடிவில்லாத, அந்த முடிவில்லாத ஒரு காரியத்திலே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு நல்ல தேவன். உலகத்துல வாழ்ந்தோம், இருந்தோம், போனன்றதில்லை, நித்தியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக. உலகத்துல 2 செய்தி சொல்வார்கள், குட் நியூஸ் என்று சொல்வார்கள். நான் குட் நியூஸ் உங்களுக்கு தெரியும். நான் இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய ஊழியங்கள், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறமா அவருடைய 2ஆம் வருகை, இப்படிப்பட்ட காரியங்களை, அவருடைய நியாயத்திற்கு, இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்து முதலாவதான ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதுக்கு அடுத்த மிகப்பெரிய முக்கிய செய்தி என்னன்னா நித்திய சுவிசேஷகம், முடிவில்லாத ஒரு செய்தி, முடிவற்ற ஒரு செய்தி. இது என்னைக்கும் இருக்கிறது. எவர் அண்ட் எவர், நெவர் சேஞ்ச், நெவர், மாற்றவும் முடியாது, எல்லா காலத்திலும் உள்ளது. அது என்ன என்று பார்க்கப்படும்போது தேவனுடைய ஓய்வு நாள் வந்து 10 கற்பனைக்குள்ள அது எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த எவர் லாஸ்டிங் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படும் நித்திய செய்தி என்றால், நித்திய செய்தியை நாட்களில் சொல்லுகின்ற ஒரு திருச்சபையாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாங்கிக்கிறேன். ஏன் இந்த 3 செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார்? உலகம் என்ன செய்கிறது என்றால் வழி மாறி போய் கொண்டிருக்கிறது, பாதை மாறி போய் கொண்டிருக்கிறது, திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. எந்த வழியில என்று பார்க்கப்படுவது, உலகத்துல நிம்ரோத் என்கிற ஒருத்தன் இருந்தான். பாபேல் என்கிற ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான். அங்கே ஒரே பாசை இருந்தது. ஜனங்கள் ஒன்றாக இருந்தார்கள். வானளாவிய ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், நமக்கு பேருண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அவருடைய சிந்தைகள் அப்படியாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட இவர்கள் செய்கிற இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏனென்று பார்க்கப்படும் போது சிருஷ்டிகர்த்த மகிமைக்குரிய ஆண்டவர் அவர் இருக்கும்போது இவர்கள் தங்களுடைய வழிகளிலே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வழிகளிலே ஒரு ஆராதனையை உருவாக்குவோம் என்று சொல்கிறார். நம்மளுடைய பேர் உண்டாக இதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, உலகத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். மகா பாபிலோன் என்றால் அது வேசிகளினுடைய தாய் என்று சொல்லப்பட்டது. உலகத்துல எந்த மதம் தோன்றினாலும் சரி, எந்த மார்க்க உபதேசம் வந்தாலும் சரி, ஒரு மனிதன் புதிதாக ஒரு மதத்தை தோற்றுவித்தாலும் சரி, ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாலும் சரி, பல யோசனைகளோடு மனிதர்கள் இந்த உலகத்துல புதிய புதிய மாற்றங்களை உண்டு பண்ணினாலும் சரி, ஆனா அதனுடைய பேசிக் எங்க இருந்து வரும் அப்படின்னா பாபேலுடைய உபதேசத்திலிருந்து தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வேசிகளின் தாய் என்று சொல்லுகிறார். அப்போ வேசியா இருக்கக்கூடிய, தாயா இருக்கக்கூடிய அந்த பாபிலோனுடைய பிள்ளைகள்லாம் வேசியினுடைய பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். மற்ற எல்லா உலகத்தில் உள்ள மார்க்கங்கள், மதங்கள், சபை எல்லாத்தையும் பார்க்கப்படும் போது அது எல்லாம் அதனுடைய வம்சாவளிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், விரும்புகிறார். கண்டறிய வேண்டும்னா எப்படிப்பட்ட ஞானம் வேண்டும், எப்படிப்பட்ட புத்தி வேண்டும், எப்படிப்பட்ட தெளிவு வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல என்ன அப்படின்னா மகா வேசி என்று சொல்லப்படுகிற அவருடைய கையில் இருக்கக்கூடிய பொற்பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுவை உலகத்துல ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் பிறந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதிகாரிகளா இருக்கட்டும், பெரிய தலைவர்களா இருக்கட்டும், உலகத்திலே தேசத்திலே இருக்க
பெரிய பெரிய ஆட்கள் யாரா இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சீங்கன்னா, வேசியினுடைய மதுவா இருக்கக்கூடிய இது அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். ஏன்னா அதை குடிச்சிருவாங்க. உலக தோற்றத்திலிருந்து அப்படியாக இந்த உலகத்துல எல்லாம் பரவி கிடக்கிறது. பத்திரிகை மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, அநேகருடைய பிரச்சாரங்கள் மூலமாக, அநேக கருத்துக்கள் மூலமாக பரவி கொண்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம மனசுல இருந்து உள்ளத்துல இருந்து தங்கி இருந்து நம்மளை ஒரு குழப்பமான ஒரு சிந்தனைக்கு உள்ளே கொண்டு வரும். அதுதான் பாபிலோனுடைய உபதேசம் என்று நான் பார்க்கிறேன். அதை குடிக்கப்படும் போது புத்தி மயங்கி போமா. ஏன் மயக்குகிறது, ஏன் மயக்கமா இருக்கிறது என்றால் கவர்ச்சிகரமான ஒரு காரியம். உலகத்துல என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த பாலியல் என்று சொல்லுவாங்க. உலகத்துல துன்பமே அனுபவிக்காம எப்பவும் இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு உபதேசங்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க சிந்தனைகள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மத்தியில என்னன்னா உல்லாசமா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் தான் எல்லாருடைய வாயில வருது. அதுக்குரிய காரியங்களை, அதுக்குரிய தேடுதலோட நடக்கக்கூடிய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக, ஐயா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, அங்க போய் ஜாயின் பண்ணலாம், அங்க போலாம், அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கலாம், அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு, இனி ஒரு இடத்துல ஒரு சென்டர் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல போனோம்னா அங்க போய் என்ன பண்ணி ஜாயின் பண்ணிடுறாங்க. கடைசியில அந்த பிள்ளைகள் அங்க போய் சிக்கிக்குது. தான் பிள்ளைகளை கூட மீட்க முடியாம ஒரு தாய் தகப்பனும் கோர்ட்ல ஏறிய அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. கேவலமா இருக்கு. காரணம் என்னன்னா அது ஒரு உபதேசம். ஜாலியா இருக்கலாம்னு போனாங்க. கடைசியில பிள்ளைகள் அங்க உட்கார்ந்துட்டு வரல. ஏன் அப்படின்னு கேட்டா சாத்தான் அவிதமாக அந்த மயக்கத்திலே வைத்திருக்கிறார். இப்படித்தான் நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் இப்படிப்பட்ட உபதேசத்தை கருத்துக்களை மண்டையில ஏற்றிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ரோட்ல உல்லாசமா ஜாலியா மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடி அங்க போய் என்ன பண்றாங்க, அங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்களா, போய் சேரும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. வெளிநாட்டுக்காரங்க கோடிக்கணக்கான பணத்தை திருவண்ணாமலையிலும் கோயம்புத்தூர்லயும் கொண்டான், அங்க போய் ஜாயின் பண்ணிட்டான், வெளியே வருது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு காலம் எப்படின்னா பாபிலோனுடைய உபதேசம் நம்ம தேசத்துல அதிகமா இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பாபிலோனுடைய மது நீங்க குடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மயக்கமான ஒரு சிந்தனை, கவர்ச்சிகரமான ஒரு பேச்சு, ஒரு இன்பமான ஒரு வார்த்தைகளை பேசி அப்படியே கவுந்துவாங்க, அப்படியே கொண்டு போயிருவாங்க. எங்கெல்லாம் பாருங்க. இதன் மூலமா என்ன நடக்க அப்படின்னு கேட்டா பாவம் பெருகுகிறது. சோதோம் கொமோராவுடைய பாவம் உண்டாகுகிறது. உணர்ச்சிக்காரர்களாய் மாறுகிறார்கள். கேவலமான ஒரு கேடுவரத்தக்கதான சிந்தனையிலே போகிறார்கள். கர்த்தருக்கு அது கொடிய பாவம் என்று தோன்றுகிறது. அதனாலதான் என்ன பண்ணாரு, சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்தார். அதேதான் அன்றைக்கு திருச்சபையினுடைய சகோதரர் நல்லா சொன்னாங்க. அமெரிக்கா தேசத்துல எப்படிப்பட்ட ஒரு ட்ரம்பினுடைய ஒரு அறிக்கை இருக்கிறது என்றால் உணர்ச்சிக்காரர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, விக்கிர ஆராதனைக்காரர் இருக்கக்கூடாது. இஸ்ரேலுக்கு விரோதமா பேசினா போராடனா அவ்வளவு பேரை அள்ளி கொண்டு வெளியில பனாமாயில கொண்டே போடு, அவங்களை எல்லாம் என்ன பேக் பண்ணி அனுப்பு, அவ்வளவுதான். இதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமா தேசம் ஒரு அழிவு வருது அப்படின்னா, நினைவே பட்டணத்துல அழிவு வரும்போது மனம் திருப்பினார்கள். அதுபோல ஒரு மனம் திரும்ப தேசத்துல வரணும். எல்லாம் பைபிளை படி, ஜபம் இல்லாம உள்ளே இருக்காது, நேரத்திலே வரணும், ஆராதனை நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அலுவலகத்தினுடைய காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்பனுடைய உத்தரவாக ஆணித்தரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முன்னால எல்லாருமே பைபிளை வச்சுதான் பதவி எடுத்துட்டாங்க. இப்ப அங்க உள்ள நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க புத்தகங்களை வச்சு சுதந்திர நாடு தான் பதவி எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் முடியாது. இப்ப பைபிள் வச்சுதான் என்ன செய்யணும், பதவி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் கோட்பாடுகளையும் அங்கே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். தூதன் பறந்து கொண்டு இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? பறக்கிறதுனா எப்படி, எத்தனை கிலோமீட்டர்ல பறப்பாங்க? ஹெலிகாப்டர் எவ்வளவு வேகத்துல போகுது, ஏரோப்ளேன் எவ்வளவு வேகத்துல போகுது, ராக்கெட் எவ்வளவு வேகத்துல போகிறது. இங்க பறக்கிறார் என்றால் வேகமான செய்தியாக இருக்கிறது, மிக வேகமாக இருக்கிறது, சப்தத்தோட இருக்கிறது, எக்காலத்தோட இருக்கிறது. 3 தூதுகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பயங்கரத்தை நாம் பார்க்கிறோம். பறந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னா உலகம் முழுவதும் சகல ஜனத்துக்கு சொல்லியே ஆகணும். இந்த செய்தியை மறைக்க கூடாது. இந்த உலகத்துல எல்லா சர்வ ஜனத்திற்கும் வேகமாக போய் சொல்லுங்க, துரிதப்படுங்க என்று ஆண்டவர் இந்த இடத்திலே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுடைய புத்தகம் 24ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்திலே பார்க்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய
எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய சிந்தனை உங்கள் மேல வைத்திருக்கிறார், ஒரு கவனத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் இந்த அறிவிப்பை, இந்த செய்தியை கொண்டு வருவதெல்லாம் முடிவே வரும், அது வரைக்கும் வராது. சீக்கிரம் வந்துருவாரு, அதெல்லாம் நடக்காது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னாரு. நீங்கள் புறப்பட்டு போங்கள். எத்தனை பேர் புறப்பட்டீங்க? இருந்த வண்ணமாகவே இருக்கிறோம், புறப்பட்ட மாதிரியே தெரியல. அப்ப குற்றம் யாரு மேல இருக்குது? குறைகள் யாரு மேல இருக்குது? செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க அறிவிப்பு கொடுக்கலன்னா, அறிக்கை செய்யல அப்படின்னா, நீங்க பூமியில சாட்சியாக இல்லைன்னா, நான் உங்களை, நீங்க இங்க மறுதளிச்சீங்கன்னா நான் உங்களை பிதாவுக்கு முன்னாடி மறுதளிப்பேன். நீங்க இங்க அறிக்கை செய்யறதா, நான் உங்களை அறிக்கை செய்ய மாட்டேன். சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்ம நடக்கல, செய்யல அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்துல நமக்கு இடம் இருக்குமா என்பதை சற்று கவனத்துடன் நாம் பார்க்க வேண்டும். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையா இருக்குது, நான் சொல்கிற வார்த்தையாக இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். நிறைய பேருக்கு வெட்கப்படுறாங்க. ஊழியம் செய்யணும், தெருவில் போகணும், சொல்லணும், டாக்ஸ் கொடுக்கணும், வெட்கப்படுகிறார்கள். உங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பணக்காரங்கள்லாம் எல்லாத்தையும் வித்துட்டு, தங்கமெல்லாம் என்ன பண்ணா எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசாக்கிட்டு இந்தியாவில் வந்து ஊழியம் பண்ணி அசிங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அடிக்கப்பட்டு செத்த கல்லறைகள் வேலூரில் ஏகப்பட்ட கல்லறைகள் கிடக்கிறது. கன்னியாகுமரி பகுதியில் ஏகப்பட்ட கல்லறைகள் கிடக்கிறது. தஞ்சாவூர் பகுதியில் நிறைய கல்லறைகள் கிடக்கிறது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ராஜ குடும்பத்தில் இருந்து வந்தவங்க, அவ்வளவு பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுத்து கல்லறையில இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம இன்னைக்கு பெரிய பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், நான் அதிகாரியா இருக்கலாம், எல்லாத்தையும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை என்னால வெளியில போய் சொல்ல முடியாது. நான் வேற வேலை பார்க்கிறேன், நான் ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் இருக்கு, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து நான் சாட்சியிட மாட்டேன். நீங்க மறுதளிச்சீங்க, நான் உங்களை மறுதளிப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உணர்வு சிந்தனை இந்த நாட்களிலே நமக்கு இந்த செய்தியின் மூலமாக வர வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4வது அத்தியாயம் 7-8 வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, ஓட்டத்தை முடித்து இன்றைக்கு ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார். ஒரே ஒரு நபர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கப்படுவது, தேவன் சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆவியினால, பரிசுத்த ஆவியினால விளங்க பண்ணப்பட்ட இந்த வார்த்தைகளை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னா இதை பத்தி நம்ம பார்க்கணும். இதை பார்க்கப்பட்டபோது நம்மளுடைய சிந்தனை எப்படியாக இருக்கட்டும். ஆனா இந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது என்ன, நான் வானபலியாக நான் பார்க்கப்பட்டேன், என் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தது என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எத்தனையோ அடி வாங்கினாரு, எத்தனையோ கப்பல் சேயத்திலே கிடந்தாரு, எத்தனையோ தினம் பசியா இருந்தாரு, எத்தனையோ தினம் அரை நிர்வாணத்திலே இருந்தாரு. அப்படிப்பட்ட காவலிலே வைக்கப்பட்டேன். எவ்வளவோ பேர் என்ன பண்ணாங்க, ஒன்றுக்கு குறைய 5 நாள் என்னை சாட்டையில அடிச்சு என் உடம்புலாம் காயமா இருக்கிறது. இப்படியாக நான் காயப்பட்டேன். எவ்வளவோ போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்ன ஒரே ஆள் யார் அப்படின்னா, யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? சேவான சாகும்போது, கல்லெறிஞ்சு கொள்ளும்போது முழங்கால் படிக்கிட்டு வானம் திறக்கப்பட்ட தேவ தரிசனத்தை பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. அங்க ஆண்டவர் எழுந்து நின்று பார்க்கிறாரு, நின்று பார்க்கிறாரு, நிற்கிறதை பார்க்கிறார். கௌரவம், என் உள்ள அங்க அடிபட்டு எனக்காக சாட்சி, பெரிய சாட்சி கொடுக்கிறான்னு சொல்லி அவர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். என் உள்ள சிறப்பான காரியத்தை செய்கிறது என்று சல்ட் அடிக்கிற மாதிரி என்ன பண்றாரு ஆண்டவர்? சேவானுக்கு ஒரு மரியாதையை, கனத்தை கொடுக்கிறார். அது மாதிரி நம்ம என்ன இருக்குதா? ஜீவகிரீடம் பெறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசைதான். ஜீவகிரீடம் சும்மா வராது அப்படின்றதை பவுல் அப்போஸ்தலன் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடணும், அப்பதான் அது கிடைக்கும். எத்தனை பேர் அப்படி
எப்படியாக இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் தொடர்பு செய்ய போறீங்க அப்படின்றது ஆண்டவர் நினைப்பார். யாரையும் சொல்வதற்கு நான் ஒண்ணு இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்துல கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார், எனக்கு மட்டும் இல்லை அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தரும். மாறானாதா வாருங்க ஏசப்பா என்று சொல்லுகிற ஒரு இதயம் எத்தனை பேருக்கு இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் தருவேன்ற ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளை, பரிசுத்தத்துல நீதியிலையும் ஆண்டவர் சமூகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறவர். அதாவது எபிரேய யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில முதல் திருச்சபையில 1ஆம் நூற்றாண்டுல தேவ சமூகத்துல வந்தவங்க காலையிலே எழுப்பி 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டுடைய நாமத்தெல்லாம் சொல்லுவாங்களாம். அவ்வளவு நாமத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, முகுப்புற விழுந்து வணங்கி வணங்கி ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரோட நான் இன்னைக்கு இணைஞ்சிட்டேன், ஆண்டவரை நான் போதுமான அளவுக்கு நான் துதிச்சிட்டேன் அப்படின்னு மனசுல ஒரு பாறை நீங்கிற வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணுவான், விழுந்து விழுந்து தொழுகை பண்ணுவாங்க. இன்றைக்கு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பருவத்திலே சொல்லப்படுகிற பிரகாரமாக அவர்கள் தொழுகையை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சி விடுகிறார். இன்னைக்கு நம்மளிடத்துல தொழுகை இருக்குதா, தோத்தனை இருக்கிறதா, துதி இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார். வேத வார்த்தையின்படியாக என்ற இடத்துல நாம் பார்க்கப்படுவது தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த உலகத்துல எல்லா திருச்சபைக்கும் நான் பெந்தேகோஸ்த சபை, நான் புராட்டஸ்டன்ட் சபை, நான் கத்தோலிக்க சபை, நான் மெத்தடிஸ்ட் சபை, நான் பிரிஸ்பிட்டரியன் சபை, நான் ஏஎல்சி சபை, நான் டிஎல்சி சபை, பூர்ண புரியாஸ்கல் சபை, எல்லாத்தையும் சொல்லலாம் வைக்கலாம். வசனம் என்ன சொல்கிறது? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சொல்லலாம், யூபிசி எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? என்ன கேட்கிறார் அப்படின்னா, எல்லா மக்களையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, பிரசங்கினுடைய புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 13ஆவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை, எல்லாருடைய டியூட்டி, எல்லாருடைய வேலை, எல்லாருடைய கடமை. நீ எந்த சபையா இருந்தா வேதம் சொல்கிறது கடமை. தேவன் சமூகத்தில் ஆண்டவருக்கு கட்டளையிட்ட கடமை, அவர் போட்ட சட்டம், அவர் போட்ட உத்தரவு. உலகத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்ல, பார்லிமெண்ட்ல யாரு சட்டம் உண்டோ அதை விட மேலான சட்டம் ஆண்டவர் கொண்டிருக்கிறாரு. என்ன சட்டம் என்றால் எல்லா திருச்சபைக்கும் உலகத்துல சகல ஜனத்திற்கும் மனுஷர் எல்லாருக்கும் மேல ஆண்டவர்கள் கொடுத்த ஒரு ஆண்டவருடைய கட்டளை, உத்தரவு, அவருடைய வார்த்தை அதுதான். என்ன அப்படின்னா, கற்பனையை கைக்குள்ள எல்லா மனுஷன் மேல கொடுத்த கடமை. இதுல நீங்க மாறினீங்க அப்படின்னா எவரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சொல்கிறார். அதைத்தான் நித்திய சுவிசேஷமாக கொண்டு வருகிறார், வேற எதையும் கொண்டு வரல. உன் சிருஷ்டி கர்த்தர், படைத்த கர்த்தர் உனக்கு ஆவியை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், உன்னை நடமாட வச்சாரு, உனக்கு புத்தியை கொடுத்தார், நல்ல வசனம் போட்டு நல்ல உத்தியோகமாக நன்றாக உழைப்பதற்கு, நல்ல ஒரு பெருமையாக, நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு குடும்பமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறாரே, அந்த தேவன் சொல்கிறார். வருஷங்களிலே எத்தனையோ மழையை கொடுத்து பூமியை விளைவிக்கிறாரே, அவர் சொல்லுகிறார். காலங்களை அதன் காலங்களில் வரம் பண்ணுகிற தேவன் அவர் சொல்லுகிறார். பூவையும் காயையும் கனிகளையும் கொடுக்கிற அந்த தேவன் சொல்லுகிறார். உலகத்துள்ள சகல ஜீவராசிகளுக்கு பிள்ளை கூட்டுகிறவர் சொல்லுகிறார். என்னுடைய பிரமாணங்கள், என்னுடைய கற்பனை, என் வார்த்தைக்கு செவி கொடுத்த சொல்லுகிறார். இதைத்தான் எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் வழக்காக வைத்திருக்கிறார். பெரிய கேஸ் அதுதான், பெரிய வழக்கு அதுதான் ஆண்டுடைய சமூகத்துல. ஏன் அப்படின்னா, அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் பயங்கரமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவர் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த மகா தேவன், அந்த மகா பிரபுவை ஆண்டுடைய அந்த மகத்துவத்தை சொல்வதற்காக தான் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அதுதான் இந்த முத்தூதனுடைய காரியம். உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள், நீரூற்றுகளை படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தை உன்னை உண்டாக்கினவர்களை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு? எனக்கு என்ன வந்துருச்சு? சொல்லித்தான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, வானத்தின் பூமியை படைத்தவரை தொழுது கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உன்னுடைய பிதா
எல்லாவற்றுக்கும் தகப்பனா இருக்கிற அவரை தொழுது கொள்ளுங்க. உலகத்துல ஊமை பொம்மைகளை வைத்து நீ என்னை படைத்தாய் என்று சொல்வதல்ல. ஊமை கல்களோ பொருட்களோ பொன்னோ வெள்ளியோ மரக்கட்டைகளை வைத்து நீ என்ன தேவன் என் கடவுள்னா அது உன்னை படைத்துதானே ஆண்டவர் கேட்கிறார். ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க, இந்த பாவங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் சொல்கிறார். அதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல கேவலமான இந்த பாபிலோனுடைய உபதேசம் என்ன அப்படின்னா, மிருகங்களை போய் வணங்குங்கள், மனிதர்களை வணங்குங்கள், உலகத்துல பட்சிகளை வணங்குங்கள், சர்ப்பத்தை வணங்குங்கள், குரங்க வணங்க, யானை எல்லாத்தையும் வணங்கணும் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கப்பா, நல்ல வார்த்தையை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லுவதற்காக தான் உங்களையும் என்னை இந்த நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த திருச்சபையை அந்த நோக்கத்துக்காக இடத்துக்காக வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா யாரும் செய்யலப்பா, நீங்க செய்யுங்க, இந்த சபை மக்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்காக தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார் பார்க்கப்படுவது. இந்த உலகத்துல பேரழிவு நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பேரழிவு நடந்து கொண்டு இருக்கு. பேரழிவு நாட்கள் உங்களை யார் யார் காப்பாற்ற முடியும், உங்களை யார் யார் மீட்க முடியும், ரட்சிக்க முடியும்? பெரிய பேரழிவுகள் வருகிறது, பூமி கொந்தளித்து வருகிறது, பெரும் புயல் காற்றுகள் வருகிறது, பெரும் காற்றுகள் சூறாவளி காற்றுகள் வருகிறது, பெரும் மழைகள் வருகிறது, பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, கண்மலைகள் உடைகிறது, எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பூகம்பம் வருகிறது. இப்போது இந்த பேரழிவின் காலத்திலே இந்த செய்தியை சொல்லுங்க. அதுதான் ஆண்டவருடைய கட்டளையா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் உட்கார்ந்தேன்னா என்ன நிலைமையாகும்? ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பிக்கையோட பார்க்கிறாரு, உங்க மேல அன்பு வைத்து எதிர்பார்த்து பார்க்கிறாரு. இந்த பூமி அன்ப காலங்களிலே எல்லாம் முடிவடைய போகிறது, எல்லா உறவுகளும் பறந்து போகும். அந்த நேரத்தில் எல்லா மனிதருடைய அன்புகள் எல்லாம் மாயமா இருக்கு. ஏசப்பா அன்பு பூரணமா இருக்கு. அந்த அன்புக்கு நீங்க பாத்திரமா வாங்க. நீங்க என்னை நேசிக்கிறாயா, என் வார்த்தையை கைக்கொள், என் கற்பனையை கைக்கொள். முதல்ல அன்பு காட்டுகிறவருக்காக தாய் தகப்பனை கனப்படுத்துங்க. உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்திலே நேசிங்க, அன்பு காட்டுங்க. அந்த அன்பான தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நாம் செய்து சாய்க்கிறோம். இந்த உலகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களும் புறப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் இப்படின்னு சொல்லி பைபிளை கையில வச்சுதான் ஊழியக்காரன் உறுதிமொழி எடுத்துட்டு போவான். முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. வாழ்வானாலும் தாழ்வானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் சரி, கிறிஸ்து நடத்துல நான் கற்றுக்கொண்டே என்று பவுல் சொல்கிறது போல, கிறிஸ்து நடத்துல கற்றுக்கொண்ட ஊழியக்காரனா நீ புறப்பட்டு போகும்போது, நீ எங்க மண்ணானாலும் சரி, நீ மரணமான என்ன ஆனாலும் சரி, நீ ஆண்டுடைய சமூகத்திலே நீ ஒப்புடுக்கப்பட்டு நீ போய் கொண்டிருக்கிற, நீ அப்படியே போயிருப்பீங்க. நீங்க அப்படி ஊழியக்காரங்க இருக்காங்களா? எதையும் எதிர்பார்க்காத ஊழியக்காரங்க இருக்காங்களா? வேதம் சொல்கிறது அழைப்பு கொடுத்தவர் அவர். அந்த அழைப்புக்கு நம்ம செய்யறோமா? எதே ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செய்யறோமா? இதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆண்டுடைய பிள்ளைகள் உலகத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாபிலோன் சமாச்சாரம் சாதாரணமான ஒரு காரியம் இருக்கு. அதிலிருந்து ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவு என்ன செய்கிறதுனா, நாட்களை மாதங்களை காலங்களை சொல்லிக் கொடுத்து, பரிகாரம் என்பதை சொல்லிக் கொடுத்து, மாந்திரிகளை கற்றுக் கொடுத்து, அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்து வேற இல்லை, அவங்க வேற இல்லை, எல்லாம் ஒரே ஆவிகள் தான். ஆனா என்ன அப்படின்னா, வேசி மகா வேசியாகிய பாபிலோனுடைய வேசியுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள். உங்களுக்கு தெரியும், 2 மிருகம் கடைசி காலத்துல. அந்த 2 மிருகம் என்ன மிருகம்? அது உலகத்துல ஒன்று வலு சர்ப்பம், இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசி. இதற்கு நீங்க எச்சரிக்கை. அவன் பாடத்தை நம்ம படிக்கல அப்படின்னா அவங்க போராட முடியும். அவர்கள் செய்கின்ற ஒரு பணிகளை தான் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். பக்தி இல்லாதவர்களே, ஒன்றும் அறியாத குழந்தைத்தனமா இருக்கிறவங்களுக்கு, ஒண்ணுமே அறியாத குழந்தைத்தன்மை இருக்கிறவங்கள ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஜோசியம் சொல்லி கிளி ஜோசியம் சொல்லி அவன் ஏமாத்துறான். அப்புறமா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எஞ்சியை வச்சு ஜோசியம் கொடுத்து அவன் ஏமாத்துறான்.
அடா பாவிகளா, கார்ல போய் இறங்குறா, கிழிச்சு வச்சக்கான முன்னால போய் முன்னால உட்கார்ந்துருக்கா. இன்னொரு பொம்பளை குச்சை வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆளுடன் சொல்லுகிறது டப்பு டப்புன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றா அந்த பிசாசு சொல்லுது. அது குறிப்பா சொல்லி நடந்தாலும் அது உன்னை வஞ்சிக்கிறா. நீ ஏமாறாத, உன் தேவனை முழு இதயத்தோட முழு அன்போடு நீ சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அந்திகிறிஸ்துவினுடைய திருச்சபை அவருடைய சபைகளிலே, போலியான சபைகளிலே அங்கேயும் அப்படிதான் இருக்கும். அங்கேயும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், அங்கேயும் எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா ஒரு காரியத்தை நல்லா சொல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தை இருக்கிறதால் இருக்காது, தேவனுடைய கற்பனை இருக்கிறதால் இருக்காது, தேவனுடைய தீர்க்கதரிசனம் இருக்கிறதால் இருக்காது, தேவனுடைய ஆண்டவர் கொடுத்த ரகசியமான காரியம் இருக்காது. ஜனங்கள் அங்கேயும் போய் கூட்டம் போடுவாங்க. உலகத்தில் அதிகமான பேர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய திரளான ஜனங்கள் இப்படியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார். யோவானுடைய புத்தகத்திலே 12வது அத்தியாயம் 48வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தை சீனாய் மலையில பேசினார அந்த வார்த்தை, அவர் பேசி சொல்லிய வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரமாக கொண்டார்கள், அதை கை கொண்டார்கள். முற்பிதாக்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேசத்தை வாக்களித்தார், தேசத்தை கொடுத்தார். இன்ன வரைக்கும் சாட்சியா வைத்திருக்கிறார். இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் தீர்க்கதரிசனத்தின்படியாக நான் கொண்டு வந்து நான் நிறைவேற்றுகிறேன். இதை விட உலகத்தில் என்ன சாட்சி வேணும்? நான் தான் தேவன் என்பதற்கு என்று சொல்லி அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2000 வருஷம் நாடு தேவை கிடையாது, தேசம் கிடையாது. ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. ஏன்? கடைசி கால தரிசனம் நடக்க வேண்டும். 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போவார்கள். இல்லை என்று சொல்வாங்க. மீண்டும் சுய தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என் வார்த்தை, என் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை, அது என்னுடைய வார்த்தை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கவனியுங்கள், கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கால நேரத்திலே ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பதிலே நீங்கள் பார்க்க வேண்டும். சரியான நேரத்தில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வரும்போது 1000 தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியில வரும்போது இந்த பூமியில முத்திரையை தெரிந்திருக்கிறார்களா என்பதை தான் பார்க்கிறார். வெளிப்பாடு புத்தகத்திலே 14வது அத்தியாயம் 9 to 11 வரைக்கும் நாம் வாசிப்போம். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டு அவன் பூமியில வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது என்று வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செய்தியை இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோமா? இந்த வார்த்தையை நம்ம அறிவிக்கிறோமா? பெரிய நித்திய சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கையில இருக்குது. நாம் செய்கிறோமா? இந்த ஊழியத்தை செய்கிறோமா? பாரப்பட்டிருக்கிறோமா? ஏவப்பட்டிருக்கிறோமா? அதுக்காக ஜெபித்து நான் யாரை சந்திக்கணும், யாரை பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்களா, கேட்கிறீங்களா? நீங்க உண்மையிலே ஜெபத்துல நீங்க காத்திருந்தீங்கன்னா ராத்திரி ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுவார். காலையில இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வருவான், நீ பேசு அப்படிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்க போக வேண்டாம்,
நீங்க பஸ்ல போகும்போது உங்க பக்கத்துல அவனை கொண்டு வந்து உட்கார வைப்பாரு, நீ பேசுப்பாரு. வேலைக்கு போற இடத்துல ஒருத்தன் வருவான், அப்படின்னு பேசுப்பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க முகத்தை பார்த்தா உங்களை ஐயா வணக்கம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, ஆண்டவர் தரிசனத்துல கொடுத்துருவாங்க, பேசுப்பாரு. ஆவியினால் ஏவப்பட்டு வருகிற காரியம் பேதுருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக கொர்நேலியு அப்படியாக தான் போனா, அப்படியாக தான் சந்தித்தா. தரிசனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஊழியர் இருக்கிறார் நம்மகிட்ட, அழைக்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிறவே ஆண்டவருடைய திருச்சபையிலேயே அது மேலான ஒரு பெரிய சத்தியத்தை கையில வச்சிருக்கிறவன் அந்த நித்திய சுவிசேஷத்தை சொல்வதற்கு இன்றைக்கு பங்கு இருக்குதா? அதுல நான் பங்காளியா இருக்கிறேனா? நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? நான் என்னத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன்? இன்ன வேலைக்கு இத்தனை வயசாகி நான் ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் கேள்வி கேட்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை கேட்காதவர்கள் கீழே வாசிங்க, 11 வாசிங்க. அவருடைய வாரியில் புகை சதா காலமும் எழும்பும், சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அந்த நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இணைப்பாளர்கள். சொல்லணுமே வரப்போகிற தீங்கையா. ஏன் அப்படின்னா தேவன் வருகிறார், அவர் பயங்கரமானவர், பரிசுத்தவர், மகத்துவம் உள்ளவர் வருகிறார். பூமியை நியாயத்திற்க போறாரியா, பூமிக்கு நியாயத்திற்கு வரப்போகிறாரியா. நீங்க இதை கேளுங்கய்யா, நீங்க கேட்காட்டாலும் சரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்கய்யா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒரு சின்ன பின்னோட்டீஸ் போட்டு நிறைய பேர் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க அப்படின்னு வயசு கால் வராதவங்க இன்னைக்கு எழுதி எழுதி கைப்பட எழுதி அஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தியை குருடனா இருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில வந்து நின்றுக்கிறான், ஐயா ஐயா அதை வாங்கிக்கோங்க, ஐயா அதை வாங்கிக்கோங்க, குருட கொண்டே கொடுத்துட்டு இருக்கான். காலையில பாத்தீங்கன்னா 5 மணி 6 மணி 7 மணிக்கு டாக்ஸ் கொடுக்குறவங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த இது மெயினான மார்க்கெட் சென்டர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு போயிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஐயா நம்ம ஜாமக்காரனா இருக்கணும் ஐயா, பகல்ல போனதான் ஐயா பிரச்சனை வருது. ஜாமக்காரனா ராத்திரி போல, ராத்திரி பகல் இல்லாத நேரத்துல ஒரு மாதிரிப்பட்ட நேரத்துல நம்ம சொல்லிட்டு கொடுத்தோம்னா கரெக்டா ரீச் ஆகிறது ஐயா, பிரச்சனையே இல்லாம இருக்குது, சீக்கிரமா கொண்டே கொடுத்துட்டு போயிடறாங்க. நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. நீங்க காலையில இருந்து போய் பார்த்தாதான் தெரியும். போய் நிக்கிறத போய் பாத்தீங்கன்னா கண்டு தெரியாதவன் இருப்பான், ஊமையா இருப்பான், கைகால் இல்லாதவன் இருப்பான், வயசானவங்க இருப்பாங்க. 70-80 வயசு வயசான பாட்டி அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க, காலை நேரத்துல டாக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது செய்யறோமா? நம்ம உள்ளமெல்லாம் நாம உணர்ந்தவர்களாக நான் என்ன செய்திருக்கேன் ஆண்டவர் கேட்க, இதை நீங்கள் செய்கிறீர்களா? பூமியில ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில இருந்த போதே சொன்னார், பாலாக்கம் அறுவடைகளை கொடுத்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, பாலாக்கம் அறுவடை இப்ப நடக்கா இல்லையா? எங்க பார்த்தாலும் பாருங்க, பாலான அறுவடை நடக்கா இல்லையா? போர்ல பாருங்க, அரசியல்வாதிகள் 50 பேரும் பாலியல் வழக்கு பிரச்சனைகள். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா குறுங்கால வண்டியை விட்டு பொம்பளை பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஈஸியாரிலேயே எங்கே நடந்தது, உயர்மாரில் எங்கே நடந்தது. வடக்க பாத்தீங்கன்னா அநியாயம், பயங்கரமான அநியாயம். சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு வைக்கிறது இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளை விட்டு வைக்கிறது இல்லை. நிறைய காணும், குழந்தைகளை பார்த்தா 1500 குழந்தைகளை காணும். என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியாது, என்னென்ன பர்பஸ் பண்றாங்க தெரியல, கடிச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க, வேற என்னென்னவோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பாலான அறிவிப்பு உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலையும் நடக்கிற இந்த காலகட்டத்துல தானியேல் சொல்லி இருக்கிறாரு, உணர்ச்சி இருக்கிறாரு. இந்த காலம் தான் அது. இந்த காலத்துல தான் உங்க ஊழியம் தேவை. எச்சரிப்பின் தூது, நியாயத்தின் தூது, கர்த்தருடைய வருகையின் தூது இப்பதான் சொல்லணும். எப்ப சொல்ல போறீங்க? கேட்டுக்கிட்டு மௌனமா இருப்பா நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட காலங்களிலே, கொடுக்கப்பட்டுள்ள காலங்களிலே, உங்களுக்குள்ள நேரங்களிலே இதை செஞ்சு ஆகணும். இது ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அப்போது முடிவு வரும். ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன். யார் ஓடுறது, யார் சேரும்?
ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா அன்னைக்கு கூட்டத்தில் இருந்தாரு, ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு ஆள் என்ன சொன்னாரு, எனக்கு 100 விசுவாசி இருந்தாங்க, 100 விசுவாசிய நான் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண 90 பேர் போயிட்டான், இப்ப 10 பேர் தான் இருக்காங்க, அது போதும் என்று சொன்னார். இது ஸ்பிரிச்சுவல் சூசைட்னு சொன்னாங்க. நீயே தற்கொலை பண்ற மாதிரி ஊழியத்துல ஆண்டவர் புறப்பட்டு போன்றாரு, எல்லா தேசத்துக்கும் போ, எல்லா குடிகாரனும் ஏன் உள்ளதான், இந்த கொள்ளையடிக்கிறவனும் ஏன் உள்ளதான், அந்த இருக்கக்கூடிய அநியாயம் பண்றவனும் ஏன் உள்ளது, உலகத்துல எல்லா மனிதனும் என்னுடைய பிள்ளைகள், கல்ல பண்ண வளர்ந்து என் பிள்ளைகள், அவங்க போய் சொல்லுப்பா அப்படின்னு. அவன் பார்த்தா இந்த கூட்டம் போதிய, அந்த 10 பேர் இருக்கிறாங்க போதும், 6 பேர் அவன் குடும்பத்துல சொந்தக்காரங்க, அந்த 5 பேர் அவன் வளர்ந்து குடும்பத்தோட பிள்ளைகள். இது பெரிய ஊழியமா. அவர் பார்த்தாச்சுன்னா பிசப்பு சைடுல பட்டம் போட்டு என்னையா கூத்தா இருக்குது நாட்டுல. இங்க அங்கங்க பாத்தீங்கன்னா தொப்பி வச்ச பிசப்புல நிறைய ஆயிட்டாங்க. அது மீன் குள்ளா இருக்கும், மீன் குள்ளா பாத்துருக்கீங்களா, மீன் வாயை திறந்த எப்படி இருக்கும், ஆண் இப்படி திறந்த மாதிரி இருக்கும், அந்த குள்ளாவை தூக்கிறான். அப்ப தாகனுடைய மீன் குள்ளா, தாகனுடைய கடவுள் வந்து மீன் தலை வாயை திறந்த மாதிரி இருக்கு. அதான் தாகம். உடம்பு மனுஷ உடம்பு, தலை வந்து மீன் மண்டையா இருக்கும். அது அந்த காலத்துல எய்த்துல இருக்கக்கூடிய அந்த அந்த இது அடையாளம். அவனுடைய ஊழியக்காரன் தான் மண்டையை பிளந்த மாதிரி மீன் குள்ளா வச்சுக்கிட்டு அவங்க தான் என்ன பண்ணாங்க, தலைவர்களாக பெரிய என்ன செஞ்சா பூஜாரிகளா இருந்தாங்க. அதைத்தான் நீ வச்சுக்கிட்டு இந்த பூஜாரி வேஷத்தை போட்டுக்கிட்டு மீன்குள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் ஆர்ச்சி பிஷப் இருக்கேன், வெக்கம் இல்ல, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, நீ என்ன வேஷத்தை போட்டிருக்கிற, கேவலமா இல்ல, ஆண்டவருடைய சொன்ன அவசரமானது, ஆண்டவர் சொன்ன அடையாளமானது. இந்த நாட்களிலே நீங்கள் எச்சரிக்கையார்கள். முதல்ல ஒரு மிருக அந்தி கிறிஸ்து, இரண்டாவது ஒரு கள்ளத்திற்கு தரிசி. இந்த 2 பேரையும் நீங்க எதிர்த்து போராடணும், சண்டை போடணும் அப்படின்றது இல்ல. இந்த ஜனங்களை மீட்பதற்காக நீங்கள் போங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2 பேரிட்ட இருந்து இந்த ஜனங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. கொள்ளையா ஜனம் கூட்டம் கூட்டமா அப்படி அப்படியே போய் என்ன செய்கிறது, திரளுதலாக ஒவ்வொரு சபையில அந்தி கிறிஸ்துகள் கூட்டத்தில் போய் இணைந்து அங்க போய் என்ன பண்ண, டான்ஸ் பண்ணது, அங்க போய் என்ன பண்ணுதுன்னா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டை சொல்லி கொடுக்குறான். அங்க என்ன பண்ணா ஆம்பளை பிள்ளைகளும் குட்டப்பாவோட போட்டு டி-ஷர்ட் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுறதுன்னு விட்டுறான். அது என்ன சபை? அது ஒருத்தன் டான்ஸ் ஆடி ஒரு கொஞ்சம் வயசு பையன் என்னென்னோ பண்ணான். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா வயசான டிக்கெட்ல பார்த்தா நம்ம சபையில கூட்டத்தெல்லாம் அவன் ஆடி டான்ஸ் ஆடி கூட்டிட்டு போயிட்டான். இப்ப நம்ம என்னையா பண்றதுனா நம்ம டான்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் முன்னாடிலாம் இப்ப சபையில ஸ்டேஜ்ல இப்ப பிரசங்கம் எல்லாம் கிடையாது, ஒரே டான்ஸ் தான். டான்ஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலா நம்ம ஆடினா தான் அந்த கூட்டம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா ஆண்டவர் என்ன அப்படின்னாக்க தாவீதை போல ஆட சொல்லி இருக்கிறார். அவன் வீதியில பத்திரிகை எடுத்துட்டு வரும்போது ஆடினா, சபைகளே ஆடினா. என்னையா நடக்குதையா நாட்டுல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன இந்த மக்கள் மத்தியிலே எப்படியாக நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார் என்ன அப்படின்னா அவனுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, சாத்தானுடைய செயலின்படியாக அவனுடைய கிரியைகளின்படியாக அந்திகிறிஸ்து செயல்படுகிறான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட விசுவாசி குடும்பங்கள், அப்படிப்பட்ட அதிலே பிரியப்படுகிற குடும்பங்கள், அப்படியாக போகிறவர்கள் ஆக்கணிக்குள்ள போறாங்க என்கிறதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்படின்னா அவர்களிடத்துல நீங்கள் போய் என்ன செய்யணும், சாந்த குணத்தோட நீங்கள் பேசுங்க, சாத்தானுடைய மயக்கத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. காலையில சாயந்தரம் பாத்தீங்கன்னாக்க எகோவட்னஸ்காரன் அப்படியே ஒரு சுட்கேஸ் எடுத்துருவான், நல்ல சூழல நல்லா பாலிஷ் பண்ணும், 1/2 மணி நேரம் பாலிஷ் பண்ணுவாங்க, பலன்னு மின்னணும். டையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்ன அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு டை யாரும் கட்ட முடியும், அந்த அளவுக்கு நேரடியா கட்டணும். அந்த மாதிரி ஒரு ஷர்ட், அந்த மாதிரி ஒரு கோட்டு, அந்த தோல் பேக் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு தெருவுக்கு 2 பேர் கரெக்டா இருப்பாங்க. காலையில ஆரம்பிச்சிருவாங்க, சாயந்தரம் வரைக்கும் எந்த ஏரியாலாம் போனா டைரியில எழுதிடுவாங்க. சாயந்தரம் டைரியை பார்ப்பாங்க, எந்தெந்த ஏரியா, எந்தெந்த அட்ரஸ், எந்தெந்த வீடு சந்திச்சோம். அவங்க எழுதி இருக்கிற டைரியில பாத்தீங்கன்னா எந்தெந்த சபைக்காரந்த தெருவில் இருக்கான், அந்த சபை பேரு, எவன் கொஞ்சம் வேதம் தெரியாம இருக்கிறாரோ
எவன் கொஞ்சம் நொண்டியா இருக்கிறானோ, எவன் கொஞ்சம் வீக்கரா இருக்கிறானோ அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியாம குழப்பிடுவான், அவன் ஈஸியா நம்மளா கேட்ச் பண்ணிடுவான். சகோதரரே, நல்ல விட நீங்க தப்பிச்சீங்க அந்த கூட்டத்துல இருந்து அப்படின்னா அந்த சபையிலிருந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் வச்சுக்குவான். என்ன மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் பண்றாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன செய்யல அவங்கள பாருங்க, அவங்க என்னென்ன மாதிரி பண்றாங்க பாருங்க. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். போன் பண்ணது, என்ன சாப்பிட்டீங்க? கறி சாப்பிட்டேன். ஐயா என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. ஐயா நல்லா சூப்பரா இருந்தது. இதுதான் போன்ல இருக்காங்க. நீ இன்னைக்கு என்ன யாரை சந்திச்ச, என்ன ஊழியம் பண்ண, யாராவது சகோதர சகோதரி சந்திச்சீங்களா, ஏதாவது ஜெபம் பண்ணி ஏதாவது அற்புதம் அடையாளம் நடந்ததா, சபைக்கு நீங்க கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு எவராவது பேசுறாங்கன்னா கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு சோதனை உண்டாதாங்க. தேவன் உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னா அநீதியில பிரியப்படுகிற, கள்ள உபதேசத்தில் பிரியப்படுகிற அந்தி கிறிஸ்து மத்தியில கர்த்தர் கொடிய வஞ்சகத்தை அனுப்பப்படுறாரு, ஊற்றப்படுறாரு. இதான் நடக்கும். அவன் சபையில பயங்கரங்கள் நடக்கும் போது அவன் பாட்டு அலறுதலாக இருக்குமா, நல்ல பாட்டு பாடணும், நல்லா பாடிக்கிட்டு இருப்பான், திருப்பி அலறுவான், அவன் பயங்கரமாவான். ஆண்டவர் சொல்கிறார், அநீதியிலே பிரியப்படுகிற மத்தியிலே தேவன் கொடிய வஞ்சகத்தை வைத்திருக்கிறார், அனுப்ப போகிறார். அவருக்கு என்ன அப்படின்னா இந்த காலத்துல கள்ளத்திற்கு அடையாளத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவன் வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா அதைத்தான் சொல்கிறார். இவன் போட்டு சுட்டோட கையோட வருகிறான். ஆண்டவர் அந்த அடையாளத்தை சொல்கிறார். அவன் வரும்போது எப்படி வர்றான், ஆட்டுக்குட்டியினுடைய வேஷத்தை போட்டுட்டு வருவான். அவன் உள்ள ரத்தத்தை குடிக்கிற அவன் ஓனாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொக்கா பார்த்து ஏமாத்துறாங்க, அங்கேயே பார்த்து ஏமாத்துறாங்க, இப்படித்தான் போறாங்க. அவன் இப்படிதான் வருவான் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா ஐயா ஐயா 100 ரூபாய் காணிக்க கொடுக்குமா, 200 ஐயா போட்டு சுட்டு டையெல்லாம் போட்டுருக்காரு, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குவாரு, அதுல 2000 கொடுத்துருவோம்னு உள்ள ஒரு கவுன்சிலிங் பண்ணி கவர்ல போட்டு இருப்பாங்க. அது அதிகரிச்சுன்னு தெரியாது. அந்த பக்கம் வரும் இன்னொரு கூட்டம் வரும், அவங்க வந்த உடனே அப்படியே பார்ப்பானுங்க வீடு எல்லாத்தையுமா, நீங்க எங்க வேலை செய்யறீங்க, என்ன செய்றீங்க உங்களுக்காக. அவன் என்னன்னா பார்த்து வீடையும் பார்த்து எங்க வேலை செய்யற எல்லாம் பண்ண ஒரு எஸ்டிமேட் போட்டுருவான். அவன் அப்பவே என்ன பண்ணுவான், இது ஆடிட்டர் கூட அந்த எஸ்டிமேட் போட முடியாது, இவன்கிட்ட இவ்வளவு இருக்கு இவ்வளவு காணிக்கை எதிர்பார்க்கறான்னு அவன் சொல்லி ஜெபம் பண்ணி அதுல என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளதெல்லாம் சொல்லிட்டானே, தீர்க்க தரிசனம் மாதிரி எல்லாம் சொல்லலாம். அப்படி தீர்க்க தரிசியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயா நீங்க தீர்க்க தரிசி ஐயா, ஆமா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். உடனே என்ன பண்ணுவான், நீங்க எந்த மாசம், நான் அடுத்த மாசம் வந்துடுறேன், முதல் வாரத்துக்குள்ள வந்துடுறேன், 4ஆம் தேதி உங்களுடைய வீட்டுக்கு வருவேன், ஏன்னா 3ஆம் தேதி சம்பளம்னு தெரிஞ்சுக்குவான், 4ஆம் தேதி கரெக்டா கேட்பான். கர்த்தருக்கு எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் என்னன்னா பெருமையும் வயிறு பிழைக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சத்தியத்தையும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜனங்கள் வீணாய் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு சிக்கி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னாலே ஆதாம் ஏவாள் இருக்கிற காலத்திலே ஏவாளை தனியாக என்ன பண்ணா சாத்தான் சந்திச்சு வஞ்சித்தான், ஏமாற்றினான் தந்திரத்தினாலே. அது மாதிரி வீக்கான பாயிண்ட் யார் அப்படின்னா லேடிஸ், அங்கதான் முதல்ல ஏமாத்தினான். அது மாதிரி வீக்கான ஊழியக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ணீங்க, வீடு சந்திப்புல போய் ஜெபம் பண்ணி நிறைய வசனங்களை டிஸ்கஷன் பண்ணுங்க, அவங்களை பலப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்கள தூக்கிட்டு போயிடுவான். ராத்திரில கண்ணப்படி பிடிக்கிறதுக்குள்ள மறுவாரம் சபைக்கு வர மாட்டான், எங்கன்னா வேற இடத்துல இருப்பான். அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆண்டுடைய தாசர்கள், ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுங்க, இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வலு சர்ப்பம் பலமாக இருக்கிறது, அப்படின்னாலே வலு சர்ப்பத்தை இருந்து போராடுவதற்கு உங்களுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 3 தூதுக்குள்ள நான் போகவில்லை, வெளிப்புறமான ஒரு அறிவிப்பு தான் நான் கொடுத்திருக்கிறேன். அதனுடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவாங்க. தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க. தேவனுடைய நாமத்துக்கு நன்றி. இந்த கடைசி காலத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய தூது சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.